வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. கூட்டணிகளை பொறுத்தவரையில் தமிழகத்தில் எல்லாம் தெளிவாக இருக்கா இல்லை குழப்பமாக இருக்கான்ற கேள்விகள் தான் ஏற்பட்டிருக்கு. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் தமிழ்நாடு தான் மாநிலங்களே அதிகம் கடன் வாங்கி இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ல, அவருடைய கருத்து கூட்டணியை குலைப்பது சிதைப்பது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியே எதிர்கருத்தை தெரிவிக்கிறது. திரு செல்வ பெருந்தகையிலிருந்து எல்லாருமே அதே விவகாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் சொல்கிறார். பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன் திமுக கூட்டணியில் குழப்பம் வந்துவிட்டது அப்படின்னு. இபிஎஸ் இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறார். இன்னொரு புறம் என்டிஏ கூட்டணியிலிருந்து ஏற்கனவே டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வெளியேறி இருக்கக்கூடிய சூழலில் தேமுதிக என்டிஏ கூட்டணிக்கு வரணுன்ற அழைப்பை விடுத்திருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். இதற்கு மத்தியில் அன்புமணி ஆதரவாளர்களை ஆர்எஸ்எஸ் அடிமை அப்படின்னு விமர்சிக்கிறார் ஸ்ரீகாந்தி. அப்படின்னா பாஜகவுக்கு எதிரான அணியில் இடம்பெற போகிறாரா மருத்துவர் ராமதாஸ் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நாமெல்லாம் ஒரு மிகப்பெரிய அணிதானே அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்கிறார் விஜய். அப்படின்னா அது கூட்டணிக்கான ஒரு சமிக்கையை வெளிப்படுத்துகிறார் என்ற கேள்வியும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி மாறுபட்ட குரலில் கூட்டணி கட்சிகள் ஒலிப்பது பேர யுக்தியா உரிமை குரலா விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி திரு எம் குமார் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறாங்க. முதல்ல இந்த கேள்விகள் எழ காரணமே காங்கிரஸ் தான். இனியன் ராபர்ட் இருந்து கூட்டணியில் குழப்பம் நிலவுகிறதுன்னு இபிஎஸ் பேசுகிறார். போராட்டங்கள் எல்லாம் ரெண்டு விஷயத்தை சுட்டி காட்டி பேசுகிறார். கிரிஷ் சோடங்கர் சொன்னதையும் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதையும் பேசுகிறாரு. கூட்டணி குழப்பத்தை வெளிப்படுத்திட்டீங்களோ, வெளியில் காட்டிட்டீங்களோ? இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம். எனக்கு எங்கே கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. அடிப்படையிலேயே கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாடு பொறுப்பாளர். அவர் ஒரு பொறுப்பாக நாங்கள் நிறைய தொகுதிகளில் போட்டிடுவோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரியான தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு சொல்லிட்டு போயிட்டார். ஆட்சி அதிகாரத்தில் பங்குதான தமிழ்நாட்டில் இந்த குழப்பத்துக்கு முதல் காரணம். ஆமாம், அது அவர் ஒரு பொறுப்பாளராக தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக. ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது எலெக்ஷனுக்கு பிறகு பேச வேண்டிய ஒன்றை தான் நாங்கள் நினைக்கிறோம். அவர் விட்டுடுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இதை பேசுகிற இடத்துல அவர் இல்லை. கூட்டணி குறித்து கருத்து சொல்வதற்கோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ அதிகாரப்பூர்வ ஒரு நிர்வாகி அவர் கிடையாது. அவர் ஒரு அமைப்பில் தலைவராக இருக்கிறாரு, அவர் வேலை. அது அவர் தன்னிச்சையாக வித்தாவேகா தலைவர் விஜய் சந்தித்ததாக இருக்கட்டும், அதுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது அவரோட தனிப்பட்ட சந்திப்பு. காங்கிரஸ் அவர் இருக்கக்கூடிய பொறுப்பு டேட்டா அனாலிஸ்ட் சம்பந்தப்பட்ட தலைவராக இருக்காரு. ராகுலோட நெருக்கமான வட்டாரத்தில் இருக்காரு. அவர் பேசுறாருன்னா அவருக்காக பனையூர் கதவுகள் திறக்குதுன்னா ராகுல் சொல்லாமல் திறக்க மாட்ட கேள்வி இல்லை. நிச்சயமா அதுதாங்க இங்கே சிக்கலே அங்கே ஆரம்பிக்குதாங்க. அவர் ஒரு அணியினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த அணியினுடைய தலைவராக இருந்துகிட்டு அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு அதில் ஏதோ ஒரு வெறுப்போ இல்லை ஒரு பிடிக்காத தன்மை ஏதோ இருக்குதுல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா விஜய் போய் சந்திக்கிறார். இதில் தலைவர் ராகுல் காந்தி எங்கே சொல்லி ஒரு போடான ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு பல அணிகள் இருக்கு. அது அவர் இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ், அதுக்கு முன்னாடி டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல இருந்தார். அதை விட முக்கியமான அணிகள் பல அணிகள் இருக்குது உங்களுக்கு. அதில் இருக்க தலைவர்கள் யாரோ தலைவர் ராகுல் காந்தி அனுப்பலையே. இது ஒரு நான்காவது ஆறாவது அணிதான். இது பெரிய அணிலாம் கிடையாது அவருடைய அந்த அமைப்புன்றது. அதை விட பெரிய அணிகள்லாம் இருக்கு. அங்கிருந்து யாரையும் தலைவர் ராகுல் காந்தி அனுப்பலையே. அவருக்கு உண்மையிலே தெரியாது, தலைவர் ராகுல் காந்திக்கு இது தெரியவே தெரியாது என்பதுதான் உண்மை. இங்க தமிழ்நாட்டில் திமுக ஒரு குரலா ஒலிக்காம அவர் ஒரு குரலை கொடுக்கவும் அப்படியெல்லாம் இல்லை, இவர் கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க தான் வர்றாருன்னு சொந்த கட்சிக்காரரே காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டவங்களா இன்னைக்கு திட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படின்னா குழப்பம் இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லை, நீங்க காங்கிரஸ் கட்சி அமைப்பு இருக்குல்ல, தமிழ்நாடுல காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இவங்க யாராவது இந்த மாதிரி தாவேக கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? இவங்க நடத்தினாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அல்லது டெல்லியில இருந்து ஒரு குழு அனுப்புறாங்க, ஐவர் குழு மாதிரி ஒரு குழு அனுப்பிச்சு அவங்க தாவேக தலைவர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு அனுப்பிச்சாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. அதுல இவருக்கும் பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தம் செல்வ பிறந்தகை தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. அவர் காங்கிரஸ் கட்சி இல்லைங்க, எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைங்க, அவர் பேரலா அமைப்பு நடத்துறாரு அப்படின்றத நேத்து போட்டு உடைச்சிட்டாரு. நேத்து அதுக்கு மேலே எங்க கூட்டணி குழப்பம் இருக்கு எனக்கு தெரியல. எனக்கு தெளிவா இருக்கு. டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தெளிவாக இருக்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எப்படி கூட்டணி உடனே நீங்க நினைக்கிறீங்க எனக்கு புரியல. எனக்கு இல்ல உடையும்னு நினைக்கிறது அதிமுக எண்ணமா இருக்கலாம். அவங்க சொல்றாங்க. ஆனா குழப்பம் இருக்குது உண்மை அப்படின்றது இப்ப பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? என்ன ஒரே நாள்ல காங்கிரஸ்ல ஒருத்தர் ஆமான்றாரு 10 பேர் இல்லைன்றாங்கன்னு தோணும்ல. இல்லை சார், அதாவது தொண்டர்களிடையே ஒரு சில பேருக்கு ஒரு கருத்து இருக்கு. அதாவது ரொம்ப நாளாக டிராவல் பண்ணுற டிஎம்கே கூட 2004 ஒரு மாற்றம் வந்தால் தான் என்ன அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ரீதியான ஒரு ஒரு கருத்து இருக்கு தான் செய்யுது. ஆனால் கொள்கை ரீதியான பெரிய ஒரு வெறுப்போ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ்காரர்களுக்கு முதல் எதிரி பாஜக தான், திமுக கிடையாது.
ஆனா சில பேர் வந்து காங்கிரஸ்க்குள்ள நீங்க சொல்ற மாதிரி சில பேர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து காங்கிரசினுடைய எதிரி திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்றாருல, அதை காங்கிரஸ்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா திருச்சி வேலுசாமியில சேர்க்க மாட்டீங்களா? சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்க சேர்த்துக்கோங்க. ஆனா வந்து உங்களுக்கு காந்தியை படுகொலை செய்த அந்த சித்தாந்தத்திலிருந்து வந்த ஒரு அமைப்பு தான் பாஜக. அப்போ அதை நாங்கள் நிச்சயமா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு முதல் எதிரி பாஜக. அதிமுக வேணா ஆசை இருக்கலாம் கூட்டணி உடையணும், ஆனால் எப்படி உடையணும் எதிர்பார்க்குறீங்க? அது எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா பாராளுமன்றத்தில் மக்களவையில் அங்கே உங்களுக்கு காங்கிரஸுக்கு திமுகவின் பலம் தேவை. திமுக கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அங்கே பாஜகவை எதிர்ப்பதற்கு வாக்களிப்பதற்கு காங்கிரஸுக்கு திமுக உறுப்பினர் அடிப்படையில் தேவை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை. இந்த மியூச்சுவல் பெனிஃபிட் தான் இரண்டு கட்சிகளும் பயணிக்குது. எஸ், இந்த நேரத்தில் மாறுபட்ட குரல் தேசிய தலைமைக்கு இருக்குன்ற கேள்வி வருது. ஏன்னா கேரளா எலெக்ஷனை மையமா வச்சு தாவேகா பக்கம் போனா கேரளால விஜய் சென்ட்ரிக்கா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும், ஆட்சியை கூட பிடிச்சலாம் அப்படின்னு கணக்கு சொல்றாங்கல்ல. இல்ல அதுக்கு ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி வரணும்? அதுக்கு கேசி வேணுகோபால் போயிருக்கலாமே பேசுறதுக்கு தாவேகா தலைவர் வீட்டுக்கு. அவர் போகவே இல்லையே. போவாங்களாம், சில ரூமர்ஸ் எல்லாம் பரவச்சு நடுவில் எல்லாம் பயங்கரமா பேசினாங்க. அவர் போறாரா சந்திக்கிறாரா, ஒன்றும் நடக்கல. கேரளாவில் எவ்வளவு லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க போய் பார்க்க வேண்டியது விஜய். அங்க நீ அலைன்ஸ் போடுவாங்க வேணும்னா, அதுக்கும் தமிழ்நாடு எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள் இவங்க தான் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக, இது கொள்கை கூட்டணியா இருக்குன்றத நாங்க திட்டமிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணிக்கு முதுகெலும்பா இருக்குது திமுக அடிப்படையிலே. இன்னைக்கு இந்தியா முழுக்க பாஜக கூடி தான் பறந்துட்டு இருக்கு. வட இந்தியா முழுக்க பறக்குது. பாஜகவை வீழ்த்த முடியாது என்ற கருத்தியல் இருக்குல்ல, அதெல்லாம் இல்ல, பாஜகவை வீழ்த்த முடியும், ஒரு வலுவான கூட்டணி அமைச்சா பாஜக வீழ்த்த முடியும் என்கிற அதுக்கான எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்த நம்பிக்கை வருது. 20 சீட் தான் தருவாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்களா? 20 சீட் எங்களுக்கு வந்து இல்ல இப்போ எங்களுக்கு சீட்டு முக்கியமா, அடுத்து அவங்க பிரச்சனை இல்ல எங்களுக்கு இல்ல அதையும் சொன்னாங்க. இந்த மாதிரி சீட்டு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரி ஆசையை காமிச்சு வந்து காங்கிரஸ் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நடந்த என்ன ஆகும்? நடந்த பாஜக உள்ள வரும், அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. அது வரணும்னு நினைக்கிறாங்க, வரணும் இல்ல. எங்களுக்கு பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால நாங்க ஒத்துமையா இருக்கோம். எங்களுக்கு இப்போதைக்கு கணக்கு எண்ணிக்கைகளை விட கொள்கை முக்கியமாக இருக்கிறது. இந்த சமூக நீதி, மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சி, இந்திய அரசியல் சட்டம், இதை தமிழ்நாட்டில் பாதுகாக்கணும். சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா நாங்க ஒத்துமையா இருக்கணும். அதுல சமரசம் செய்தால் நாங்கள் தயாரா இருக்கணும்னு சொல்றோம். ஓகே, கேப்போத்தர் எம் குமார், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது ஒரு தனிநபருடைய குரல், அது வந்து காங்கிரஸ்ல 2 பிரிவினுடைய குரல் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இபிஎஸ் அதை செய்யறாரு அப்படின்ட்டு. இப்போ நண்பர் எனியன் ராபர்ட் சொன்னதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சம்பவம் இது ஆரம்பித்து அவர் விஜயை சந்தித்து கிட்டத்தட்ட 2 வாரம் இருக்கும். 2 வாரத்துக்கு மேலே தான் இருக்கும். கூட 1 மாதத்துக்கு மேலே, 1 மாதம் இருக்கும். இப்போ இந்த காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் யார்? அதிகாரப்பூர்வமான தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. இங்கே செல்வ அவர் ஏதாவது அறிக்கை கொடுத்தாரா? அதெல்லாம் யாரும் எடுத்துக்காதீங்க, அவரை மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம், அவருக்கு செல்வ பிறந்தையை சொல்கிறார். செல்வ பிறந்தையை விடுங்க சார். தேசிய கட்சியில் மாநிலத்தில் பேசுறதுல நீங்கள் லிஸ்ட்டில் எடுக்காதீங்க. அது என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. கார்கே சொல்லணும்ன்றீங்க இல்ல? இது பெரிய விஷயமா இருக்கு. தலைவர் அவர்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, அங்க பரிசீலனை பண்ணுவாங்க. கொஞ்சம் இருங்க. இந்த கட்சி நேஷனல் பார்ட்டிக்கு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அண்ட் இன்னும் நீங்க ராகுல் காந்தி எடுத்துக்கங்க. இந்த 2 பேரும் இது இவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சா இது ஒரு தப்பான விஷயம், நம்மளை மீறி போய் கட்சியினுடைய இமேஜையே குறைச்சிட்டாரு, ஆகவே இவரை கட்சியை விட்டு நீக்க போறோம் அல்லது நீக்கிட்டோம் அப்படின்னு ஏதாவது அறிவிப்பு இதுவரை கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அது ஏன் அவர் பதில் சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட்ல அடுத்தபடியாக ஏன் அவசரம் நான் கேக்குறேன். ஏன் அவசரம்? இல்ல கிடையாது. கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. இருங்க. அவரு இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, திக்விஜய் சிங் நேற்று முந்தா நாள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திக்விஜய் சிங் ஒரு ட்வீட் போட்டதுக்கு ராகுல் காந்தி அந்த கூட்டத்தில் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, திரும்ப இதை விளக்கம் கொடுத்தாரு. விளக்கம் கொடுத்து அவரை வெளியே போக சொல்லுங்கன்னு சொன்னார் ராகுல் காந்தி. வெளியே போக சொல்லுங்க அவரை. யார? திக்விஜய் சிங் உள்ள வராரு, மீட்டிங் ஹாலுக்குள்ள வெளியே போக சொன்னார். இதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அங்கே பெரிய, அதாவது அவங்க என்ன கணிப்புனா, சார் நான் தான் இதை போன வாரம் முதல்ல ஒரு தொலைக்காட்சி சேனல்ல சொன்னேன், பிரைன் டியூமர் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு மோசமா இருக்கு. எதிர்கட்சி கூட்டணி மட்டும் நீங்க விமர்சிச்சுட்டு இருக்கீங்க, இந்த கட்சி கூட்டணியில பெரிய பிரச்சனை இருக்கு. அது எப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, இங்க இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஒரு நேரத்தில் என்ன சொல்றாங்க, நாங்க 50 சீட்டு கேட்போம், 40 சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ்ல இதே செல்வ பெருந்தகை 3 மாசத்துக்கு முன்னால ஒரு கூட்டத்தில் பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் என்ன சொல்றாரு? திருமாவளவன் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நாங்கள் முதலமைச்சராக வேண்டாமா பிரதமராக வேண்டாமான்னு சொன்னார். இதுக்கு முன்னால அப்படி கிடையாது. அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை இப்போ புதுசா எழுந்திருக்கு. ஆரம்பத்துல அவங்க சொல்றாங்க. ஆனா இப்போ என்ன சொல்ற திரும்ப, அதுக்கான நேரம் இதுவல்ல. இல்ல, எப்படியும் எப்படி வேணா லீட் பண்ணுவோங்கிற மாதிரி தான் பேசுறாரு. இன்னும் அவர் எப்படி பேசுறாருன்னா, அதுக்கான நேரம் வந்ததுன்னா நாங்க பேசுவோம் தான் சொல்றாரு. அதே நிலைப்பாடு தான் காங்கிரஸ் சொல்றாரு. இல்ல, அது எந்த கூட்டணியில இல்ல சார். இப்போ ஆட்சியத்துல பங்கு தரேன்னு பாஜக சொன்னா வந்துருவாரா?
அதை எந்த இடத்துல கேட்கணும் இருக்கு சார். அவருடைய கொள்கையோட ஒத்து போகக்கூடியது. எதுக்கு ஆதவர்ஜினா அவரை விட்டு போனாரு? ஆதவர்ஜினா ஏன் சார் போனாரு? ஆதவர்ஜினா இப்ப விஜய்கிட்ட இருக்கிற ஆதவர்ஜினா திருமாவளவன் கூட தானே இருந்தாரு. ஏன் இதே காரணத்துக்காக கோரிக்கை எழுப்புனதே அவர் தானே. இவருக்காக பேசினாரு, இவருக்காக போனாரு, வெளியே போனாரு. செல்வ பெருந்தகை சொல்றாருல, இவர் வந்து கூட்டணியை குலைக்க பாக்குறாருன்னு. அதே குற்றச்சாட்டு ஆதவர்ஜினா மேல விசிக வச்சது. இவர் வேறொரு ஆளுக்காக இங்க பேசுறாரோ, பாஜகவுடைய எண்ணங்களை உள்ள வைக்கிறாரு. அது மாதிரி எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கட்சியில அவங்களுக்கு என்ன அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 67 யார்கிட்ட இவங்கிட்ட இருந்து ஆட்சியை பிடுங்கினது யாரு? காங்கிரஸ்ல இருந்து திமுக ஆட்சியை பிடிங்க. இன்னைக்கு வருஷம் என்னாச்சு? கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆக போகுது. இன்னும் காங்கிரஸ் இன்னைக்கு இல்லையா சார்? அது இருக்கட்டும், அது இல்லைன்னா விட்டுருங்க, வேண்டான்னு இல்லையா? அது அன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு அது எதுக்கு உங்களுக்கு? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யார்கிட்ட ஆட்சியை நம்ம பறி கொடுத்தோமோ அவங்க வாழை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது, அதிகமாக சீட்டும் கிடையாது அப்படிங்கிறத சிலர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரேஸ் பண்ணுறாங்க. வேணுகோபாலை பொறுத்தவரை நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது மென்ஷன் பண்ணீங்க. வேணுகோபால் அவர்கள் அங்கேயும் அவருக்கு கேரளாவிலையும் திரு விஜய்க்கு சில குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி சொல்றது அங்க அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. கேரளாவில் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க தெரியாது. ஓட்டு போட தமிழ்நாட்டில் அது எப்படி சார்? ஒருத்தர் இல்ல சார், நீங்க தமிழ்நாடு சொல்லுங்க, ஆந்திரா சொல்லுங்க, கர்நாடகா சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். கேரளாவில் ரசிகர்கள் ஓட்டு போடணும்னா அந்த பேட்டர்ன் கிடையாது. ரசிகரா தான் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க. இப்ப எல்லா இடமும் மாறி இருக்கு சார். இப்ப எல்லா இடத்துலயும் மாறி இருக்கு. இப்ப காலம் மாறியாச்சு. அது ஒரு காலத்துல இருந்தது. பிரேம் நசீரை நான் நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பிரேம் நசீரை 500 சில்லற படத்தில் நடித்த பிறகு அவர் ஒரு முனிசிபல் தேர்தலில் போட்டிட்டு தோத்து போயிட்டார் கேரளாவில். கடைசி காலத்தில் கருத்து கணிப்பு நடத்துறாங்க. உங்களை போல மீடியாக்கள் கருத்து கணிப்பு நடத்து கடைசி என்ன சொன்னாங்கன்னா, சினிமா வேற அரசியல் வேற. அவரு சினிமா வேற அரசியல் வேற. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால நாங்கள் அவருக்கு ஓட்டு போடலை. எங்கள் வீட்டில் அவர் ஃபோட்டோ மாட்டிருக்கோன்னு சொன்னாங்க. அது அந்த காலம் வேற. இன்னைக்கு இளைஞர்கள், இன்னைக்கு 40, 20, 30 வயசு இளைஞர்களுக்கு வேற எந்த பார்வையும் கிடையாது. இப்போ விஜய் வந்து ஒரு கப்பலில் ஏறுங்க, இல்லைன்னா அந்தமான் கூட்டிட்டு போய் உங்களை காமிக்கணும், கூட்டிட்டு நடுக்கடலில் குதிங்கன்னா குதிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. பெற்ற குழந்தை செத்து போயிருமேன்னு கூட கவலைப்படாத பெண்கள் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க. தாய் செத்து போயிருவாள், நம்ம இவ்வளவு வயசாகி இவ்வளவு கூட்டத்துக்குள்ள போறோமே, செத்து போயிருவோமே, ஓட்டு போட மனோநிலையை தாண்டி அன்கண்ட்ரோல்டா இளைஞர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆக இந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. ஓட்டு இருந்தா கண்டிப்பா போடுவாங்க. அவங்க தாய் தாப்பனையும் போட வைப்பாங்க. இது நடக்கும். இப்போ நீங்க பாருங்க. இது ஆகையினால அவங்களுக்கு மற்ற பார்வையே கிடையாது. சினிமாவில் பார்த்து அவரே ஓட்டு இருந்தா அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டாரு. இப்ப தாவேக்காக பேசுற மாதிரி இல்ல சார், நடப்பு சொல்லணும். கொஞ்சம் நடக்கிறத நம்ம சொல்லணும். அதாவது அப்படி இல்ல. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு அது எப்படி சாதகம்னு கேக்குறேன். பாஜகவுக்கோ என்டிஏ கூட்டணிக்கு எப்படி அது சாதகம்? அதாவது பிஜேபியை பொறுத்தவரையில திமுக ஆட்சியை அகற்றணுங்கிறதுல பிஜேபிக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. அதிமுகவில் ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த முயற்சி கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆகி கொண்டு தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஓபிஎஸும் சரி, திரு டிடிவியும் சரி, அவங்க தாவேக்கா போகிறாங்களா அல்ல திரும்ப அங்கே போகிறாங்களாங்கிறது அநேகமாக பொங்கல் இவங்க கூட்டணி அறிவிச்சிட்டாங்கன்னா, யார் திமுக காங்கிரஸ் கூட்டணியை நாங்கள் திரும்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம்னு என்னைக்கு அறிவிக்காங்களோ அது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தான் இருக்காங்க. ஐவர் குழு காமிச்சாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐவர் குழு என்பது எதுக்காக அமைக்கப்பட்டது? கூட்டணியை உறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்டது. பொங்கல் கழிச்சு அவங்க சொல்லட்டும். இவங்க என்னைக்கு அறிவிக்காங்களோ அதுல இருந்து 24 மணி நேரத்தில் எல்லா கூட்டணியும் ஒரு கூட்டாயிரும். சார் அவங்க கூட்டணியில தான் சார் இருக்காங்க. எங்க இருக்காங்க? அப்ப நாங்க இல்லைன்னு சொல்லலையே. சரி, இருக்காங்க. நாங்க உரிய முடிவு எடுப்போம்ன்றாங்க. இல்ல சார், அது மாதிரி அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் தேர்தல் காலத்துல எல்லா தேர்தலையும் உறுதி பண்ணியாச்சு சார். ஏற்கனவே இருந்து கண்டினியூ. நீங்க சொல்ற தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீடா உறுதி பண்ணியாச்சு சார். உறுதி எங்க பண்ணிருக்காங்க? ஐவர் குழுவை எது சார் போட்டாங்க? ஐவர் குழு போட்டாங்க, அறிவிச்சாங்களா சார்? ஐவர் குழு வந்து சிஎம் பார்த்தாங்க. ஆல்ரெடி சார், ஆல்ரெடி அலைன்ஸ் இருக்கிறோம் நாங்க. பார்த்ததெல்லாம் ஒரு சார் இல்ல நான் தெளிவுபடுத்துறேன். ஐவர் கூட்டணியில தான் இருக்கிறோம் நாங்க. ஐவர் குழு இல்ல குழப்பம் இல்ல. அவங்க கேக்குறது பாஜக அதிமுக எப்படி ஒண்ணா உட்கார்ந்து அறிவிச்சாங்களோ அது மாதிரி ஒரு வெளிப்படையான அறிவிப்பு இந்த எலெக்ஷன் திரும்ப அறிவிக்கணுமா? ஒரு தேர்தல் அது தொகுதி பங்கீடு தானே சார்? ஆல்ரெடி இருக்கும்னு சார் சொல்றாங்க. எல்லா பிரச்சனை குமார் அறிவிக்கணும். இல்ல பிரச்சனை என்னன்னா, இல்ல அது பொருந்தாத கூட்டணி, அதனால அதுக்கு அந்த மாதிரி டிராமா
டிராமாலாம் தேவை. இது பொருந்துற கூட்டணி, இதுக்கு அந்த டிராமா தேவையில்லை. அதிகாரப்பூர்வமாக எங்கள் தேர்தல் கூட்டணி அறிவிக்கப்பட்டு விட்டது. நாங்க நல்லா சார் இருக்கோம். தொகுதி பங்கீடப்ப பேசிக்கலாம் சார். சீட் நம்பர் வரும் சார். இல்ல தொகுதி பங்கீட பின்னால பேசணும்னு சொல்லுங்க. பரவாயில்ல, நாளைக்கே அறிவிங்களா? நாளைக்கு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நாளைக்கே அவருக்கு ஆசை இருக்கு எங்களுக்கு கூட்டணி உடையணும். நாங்க காங்கிரஸ் இந்த நேரம் நாங்க சேர போறோம் அப்படின்னு அறிவிங்க நாளைக்கு. அதனால அங்க நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை இல்ல. இவ பிரச்சனை உருவாக்குறாங்க எல்லாம் சேர்ந்து. ஒண்ணு இல்ல. இவங்க அறிவிக்க சொல்லுங்க. அறிவிச்ச மறுநாள் எல்லா கூட்டணியும் அறிவாலயத்துக்கு போய் பேசியாச்சு சார். உறுதி பண்ணியாச்சு இந்த குழப்பத்துக்கு. அப்ப அறிவிச்சீங்க சார். அறிவிச்சாச்சு சார். எப்படி அறிவிச்சீங்க சார்? ஏற்கனவே கூட்டணியில தான் இருக்கிறோம் நாங்க. நீங்க உங்களுக்குள்ளே அறிவிச்சீங்க. பொதுவெளியில அறிவிச்சீங்க. கூட்டணியில தான், இந்தியா கூட்டணியில தான் திமுகவும் காங்கிரஸும் பயணிக்குது. நாடாளுமன்றத்துல ஒரே குரல்ல எதிரொலிக்கிறாங்க அவங்க. எங்கெங்க குழப்பம் இருக்கு? நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துனீங்க. அதுக்கு பதில் சொல்லியாச்சு ஐவர் குழு மூலமாக. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஒருவரு ஏற்படுத்தல. உங்க திருப்திப்படுத்தல. 2014 தேர்தலை தவிர மத்த எல்லா இதுலயும் கூட்டணியா தான் வந்திருக்காங்க 16ல இருந்து. காங்கிரஸ் என்ன நினைக்கிறதுன்னா எங்களுக்கு வந்து 40 சீட் 50 சீட் குறைவில்லாம வேணும்னு காங்கிரஸ் கேட்கறது. இவங்க 20க்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் இருந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க திரும்ப வர அக்னீஸ்வரனா திரு சுபேர் அவர்கள்ட்ட எது காங்கிரசின் உண்மையான குரல்? ஒரு குரலா இருந்தா பரவாயில்ல, 2 குரல். கிரிஸ் சோடங்கர் ஒன்று சொல்றாரு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று சொல்றாரு. ஆனா செல்வ பெருந்தகை மாறுபட்ட குரல் சொல்றாரு. அதை பெரும்பாலானவங்க ஏத்துக்கிறாங்க. இதை திமுக எப்படி பார்க்கும்? இல்ல, முதல்ல திமுக கூட்டணியில் குழப்பம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. 8 மாசமா சொல்றாங்க. எப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வந்ததோ அன்னையிலிருந்து சொல்றாங்க திமுக கூட்டணியில் குழப்பம்னு. குழப்பங்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் அங்க தெரியல. இப்ப குமார் சார் சொன்னாரு கூட்டணி சம்பந்தமா நீங்க உறுதிப்படுத்துங்க. ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி 2019, 21, 24 தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. தொகுதி பங்கீடுகள் மட்டும்தான் செய்யணுமே ஒழிய அந்த நாங்கள் கூட்டணியில் இருக்கணும் அப்பப்போ வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சமீபத்தில் நடந்த நாடாளுமன்றத்தில் இந்த 3 லேபர் ஆக்டை கொண்டு வந்தது போது இந்தியா கூட்டணி சார்பாக அத்தனை பேரும் அந்த ப்ரோட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பிரச்சனையின் அடிப்படையில் இந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸும் திமுகவும் இணைந்து தான் ஒன்றிய அரசை எதிர்த்து அங்கே ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க பல்வேறு விஷயங்கள். அப்போ பிரச்சனையின் அடிப்படையில் ஒன்றா தான் இருக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டணிக்குள் பிளவு குழப்பம்ங்கிறது எங்க வருது? குமார் வந்து அறிவிங்கன்னு சொல்றது கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றத தாண்டி கடைசி நேரம் வரைக்கும் இருப்பாங்களான்ற அந்த சந்தேகம். அதுக்கு ஒரு ஐவர் குழு ஒன்று போட்டிருக்கிறாங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன சந்தேகம் ஏன் வருதுங்கிற? ஏன்னா ஆல்ரெடி இருந்திருக்காங்களே, தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. 19, 21, 24 இருந்துகிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயக, அதாவது காங்கிரஸ் கட்சியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அங்கே எல்லாருக்கும் கருத்து சொல்லக்கூடிய உரிமை இருக்கு. அது ஒரு டிரான்ஸ்பரண்டான கட்சி. அது கொஞ்சம் இப்ப சமீப காலமா எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. எல்லை மீறி போய் கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக அந்த பொங்கலுக்குள்ள அந்த நிர்வாகிகள் நீக்கப்படுவாங்கிறதான். யார்? பிரவீன் சக்கரவர்த்தி, வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படலன்னா கூட்டணியில திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்க மாட்டாங்க. 2 ஆப்ஷன் தான். அது அந்த டிமாண்ட் திமுக டிமாண்ட் கிடையாது. நீங்க எப்படி அது ஒரு என்ன கூட்டணி தர்மத்தை மீறி எப்படி பண்ணுவீங்க? வரம்பு மீறி போற விஷயம். அப்ப நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப இந்த கூட்டணியில காங்கிரஸ் தரப்பிலிருந்து மட்டும்தான் சிறு சலசலப்பு. திருமாவளவன் அவர்களை பத்தி 2 நாளைக்கு முன்னாடி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். ரொம்ப தெளிவா பேசியிருந்தார். பாஜகவினுடைய வளர்ப்பு பிள்ளைகள் தான் விஜயும் சீமானும். அப்ப அந்த 2 கூட்டணி, நான் என்ன சொல்றேன், ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை சொல்றாரு. கூட்டணிக்கான கதவுகளை திறந்து வைத்து விட்டு நான் கூட்டணி பேசவில்லை, கூட்டணிக்கான கதவுகளை அடைத்து வைத்து பேசிட்டு இருக்கேன். கூட்டணிக்கான கதவு என்னன்னா பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி கிடையாது. பாஜக பாமகவோடு கூட்டணி வைத்திருக்க கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது. அப்ப அதிமுகங்கிறத அவர் மொத்தமா லாக் பண்ணிட்டார். அந்த டோர் க்ளோஸ். விஜயும் சொல்லிட்டார், விஜய் வந்து பாஜகவில் வளர்க்கப்படுகிற கள்ள குழந்தை, அதுவும் க்ளோஸ்ட். நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்தி விட்டார். சீட்டுங்கிறது எங்களுக்கு முன்னிட்டு இருக்கும், அது மேட்டரே கிடையாது. சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் நான் இல்லை அப்படி நினைச்சிருந்தா வேற ஒரு கூட்டணிக்கு போயிருப்பேன், அது எப்படியான சீட்டு வாங்கியிருப்பேன். அப்ப பிசிகாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறாங்க. மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கிறிஸ்டல். சீட்டு மற்ற ஆட்சியில் பங்குங்கிறதா 2வது விஷயம். அது ஆசவாரத்தை காட்டி உள்ள குளிக்கிறதுக்கு மீன் வலையை போட்டு பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப தெளிவாக அது சம்பந்தமான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. திமுக கூட்டணியில் நீடிக்கிறேன் அப்படிங்கிறது அதான் உறுதி. அப்படி எடுத்துக்கணும். வேற எந்த பக்கம் ஆப்ஷனே இல்லை. எல்லா கதவுகளையும் மூடிட்டார். வேற எந்த ஆப்ஷன் கிடையாது. எல்லா கதவையும் மூடிட்டார். காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு சில குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்குள் திமுகவை பிடிக்காத ஆட்கள் செய்து கொண்டிருக்காங்க. கம்யூனிஸ்டோ மற்ற இயக்கங்களோ
பாஜக கூட்டணிக்கோ இல்ல தாவேகா கூட்டணிக்கோ போற வாய்ப்பு இல்ல. சீட் பங்கீடுலாம் முடிப்பாங்க, எலெக்ஷன் ஒண்ணா இது பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு குரல் வந்து அந்த குரலை வந்து நீக்கிட்டு திரும்ப ஒண்ணா பயணிக்கிறப்போ அது ஒரு கொள்கை கூட்டணியா இருக்குமா இல்ல கட்டாய கூட்டணியா இருக்குமா? யாரோட கொள்கை, யாருடைய முரண்பாடு இருக்குங்க? அகில தலைமையோட பிரவீன் சக்கரவர்த்தியோ பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க அவரு? பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுக்கு யாருக்கு தெரியும்? செல்வ பெருந்தகை தெரியும், மல்லிகார்ஜுன கார்கே தெரியும், சோனியா காந்தி தெரியும். அவரைத்தானே இன்னைக்கு அவரைத்தான் ஊடகங்கள் தான் ஊதி பெரிதா இருக்குது. ராகுல் காந்தியே இவர் பேசுறது மாதிரியும், ராகுல் காந்தியோட தூதுவராக இவர் போனது மாதிரியும், பிரவீன் சக்கரவர்த்திக்கு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தாரு பாத்தீங்களா? என்னோட தனிப்பட்ட சந்திப்புன்னு முடிச்சிட்டார். அப்ப அங்க மேல என்ன நடந்திருக்கு? மேல கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க பேசக்கூடாதுன்னு. என் தனிப்பட்ட சந்திப்புட்டாரு. அதையும் மீறி நேற்று பேசியிருக்காரு. யூபியும் தமிழ்நாடு ஒப்பிட்டு அதுக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கடுமையா கண்டிச்சிருக்காங்க எல்லாருமே. அப்ப அவர் ஏதோ ஒரு திட்டத்தோட உள்ளுக்குள்ள குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கலை மிக விரைவில் எடுக்கப்பட்டு இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, பிரச்சனையே இல்லை. திருமாவளவன் நாங்கள் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. காங்கிரஸ் கட்சி போகுங்கிற வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது. விஜயை கொண்டு போய் தான் காங்கிரஸ் வந்து கேரளாவில் ஆட்சி அமைக்கணும். அந்த முறையும் காங்கிரஸ் நம்ம தவறான முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நடிகரை பார்த்து ஓட்டு போடக்கூடிய மாநிலம் கேரளா கிடையாது. அதுக்கு நிறைய வரலாறு இருக்கு. சார் சொன்னாரு இப்போ மாறிட்டாங்கன்னு. இப்பயும் மாறல, இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க அந்த நடிகர்கள் நின்றுக்கணும், கேரளா நடிகர்கள் நின்றுக்கணும். அவங்க இது வரைக்கும் நின்றது கிடையாது. அப்ப இந்த கூட்டணிக்குள் காங்கிரஸ்க்குள் ஒரு சிறு குழப்பம் இருக்கிறது. அது விரைவில் சரி செய்யப்படும். இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பக்கம் அவங்க அதிமுகவில் முதல்ல தாவேகா கூட போறோம்னாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க. அப்புறம் சில கட்சிகள் வருதுன்னாங்க, பிரமாண கட்சியில் வருன்றாங்க. 7 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த கட்சியும் உள்ள வரல. அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்கு. அது ஒன்றும் நீங்க சொல்ற மாதிரி சில கட்சிகள் உள்ள இழுக்கலாம், வரலாம், போகலாம். அது 2வது விஷயம். இப்போ அதிமுக நிலைப்பாடு, விஜயினுடைய நிலைப்பாடு எடுத்துங்க. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. என் தலைமை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு நான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றாரு. அதிமுக அவருடைய தலைமை ஏற்றுட்டு போமா? பாஜக அவர் தலைமை ஏற்றுட்டு போமா? பிசிக அவர் தலைமை ஏற்றுட்டு போமா? எதுவுமே கிடையாது. இன்னொரு அணி நாம் தமிழர் இருக்கு. அவர் யாருடைய கூட்டணி சொல்லி வேட்பாளரை அறிவிச்சிட்டார். இதுதான் தேர்தல் களம். 2026 தேர்தல் களம் இதுதான். கேட்போம். திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு அக்னீஸ்வரன், திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்றாரு. 2 நாளா இபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உங்க கூட்டணி தான் இன்னும் செட்டில் ஆகாம இருக்கு, இன்னும் உங்க குழப்பம் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியில குழப்பமே இல்லை சார். ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து வெற்றியிலே இருக்கிறதுனால நம்ம தான் தொடர்ந்து ஜெயிச்சிருவோமே. திருத்தணியில வந்து அந்த ரயில்வே இதுல வந்து இருப்பு பாதையில வந்து என்ன நடந்துச்சு, அதுக்காக என்ன பேசினாங்க, தமிழ்நாட்டில் மாண்புமிகு அமைச்சர் சொல்லுகிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்ல போதைப் பொருள்லாம் இல்லைங்கிறாரு. ஒரு புறத்தில் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு புறத்தில் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை சார். திமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இந்த கணக்கு போட்டு தான் திமுக ஆட்சி கட்டிலை நகர்த்துகிறது. நண்பர் சுபேர் அவர்கள் பேசும்போது சொன்னார், பத்திரிகையாளர் என்ன சொன்னார்னா, அதான் காங்கிரஸ்க்கு இதுக்கு நாங்க இது போட்டிருக்கோம், ஒரு குழு போட்டிருக்கோமே அப்படின்னாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட திமுக மே மாசம் 7ஆம் தேதி 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏறத்தாழ 50-60க்கு மேற்பட்ட குழுக்கள் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் வெளியில போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு தடுப்பு குழு சக்கரவர்த்தியை என்ன காங்கிரஸ் தான் சார் போட்டது. காங்கிரஸ் சார் இல்ல காங்கிரஸ் தான் குழு போட்டு அறிவாலயத்துக்கு கொண்டு போனாங்க. இன்னும் திமுக அதிகாரப்பூர்வமா குழு அமைக்கல. அவங்க வந்து தேர்தல் அறிக்கைக்கு மட்டும் தான் குழு அமைச்சிருக்காங்க சார். தமிழ்நாட்டு காங்கிரஸ் மட்டும் திமுக கட்டுப்பாட்டுல தான் சார் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா சார். காமராஜரை பத்தி ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு சொன்னாங்க சார். சுபேர் சார், நான் வெளியிருந்து அப்புறம் நீங்க பேசுங்க. காங்கிரஸ் தரப்பிலிருந்து பேசுறேன். ஓகே, அக்னீஸ்வரன் பேசட்டும். அக்னீஸ்வரன் இல்ல இனியன் ராபர்ட் இருக்கட்டும், மொத்தமா குறிச்சுக்கிட்டோம். நான் இனியன் ராபர்ட்டுக்கே கேக்குறேன், அவர் தானே இருக்கிறாரு, அவருக்கே கேக்குறேன். தமிழ்நாட்டுல ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த பிரச்சனையை டெல்லிக்கு எடுத்துட்டு போய் அன்னை சோனியா காந்தி தலைமையிலோ அல்லது திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலோ அல்லது இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில வந்த பிரச்சனையை முடிச்சீங்க. அவங்க எல்லாம் தேவையில்லை, தமிழ்நாட்டுல பேசி முடிச்சு போன பிரச்சனை. அதை வச்சு கூட்டணி உடனே எதிர்பார்க்கறீங்களா நீங்க? எனக்கு புரியல. எனக்கு அதுதான் கேட்கிறேன்.
அந்த ஒரு காரணத்தை பிரதமர்களை அந்த சம்பவத்தை வச்சு உருவாக்கியவர் உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அதத்தான் இப்ப சொல்ல வரேன். பாருங்களேன், நீங்க கரூர் சம்பவத்துக்கு இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரா இல்லையா? இல்ல, அது யார் சொன்னாங்க? பேசியதற்கு பிறகுதானே நீங்க குழு அமைச்சீங்க. இல்லையே யார் சொன்ன தகவல் இது? விஜய் கிட்ட பேசினாரு. யார் சொன்ன தகவல் இது? அதிகாரப்பூர்வமா தொலைபேசியில பேசவே இல்லையா? செல்வபிரந்தியே சொல்லியிருக்காரு சார். என்கிட்ட சொல்லிட்டு தான் பேசினாங்கன்னு அபிஷியலா அந்த மாதிரி எந்த தகவலும் வரல. சொல்லப்பட்டது. உங்க தலைவர் செல்வ பிறந்தகை பேசினதே உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டா அப்புறம் நான் என்னத்த சொல்லுவேன்? என்கிட்ட சொல்லிட்டு தான் பேசினாங்க. இருக்கட்டும், திமுக கிட்ட சொல்லிட்டு தான் பேசினாங்க. இல்ல அதத்தான் சார், அதத்தான் நான் சொல்றேன். கரெக்ட். இப்ப என்னன்னா அவங்க திமுக கிட்ட சொல்லிட்டு பேசுறதே யார் சொன்னான்னு கேட்டா நான் என்ன பேசுறது? இருக்கட்டும். ஆனாலும் கேக்குறேன், இங்க நீங்க அதாவது காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாமே நீங்க தான் பலமா இருக்கீங்களா? தொகுதி பங்கி எல்லாம் முடிச்சிட்டீங்களா? மார்ச் மாதம்ன்றீங்க சார். அதான் சொல்றேன். இல்ல சார், ஃபர்ஸ்ட் கூட்டணிக்குள்ள வருவாங்க, அப்புறம் தான தொகுதி பங்கீடு நடத்துவாங்க. சார் இல்ல தப்பு. அவங்க சொல்றது அவங்க தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகு அவங்க பேசுவாங்களாம். ஆனா எதிர்க்கட்சி அதாவது தமிழ்நாட்டுல அதிமுக, பாஜக மட்டும் உடனே சொல்லிரணுமா, இல்லாட்டி கூட்டணி பலம் இல்லையா? 8 மாசம் நீங்க தான கூட்டணி வச்சீங்க. இதுதான் உங்கள் போய். நீங்க 4 வருஷமா கூட்டணி வைக்கிறீங்களே, ஏன் இன்ன வரைக்கும் தொகுதி பங்கீடு வைக்கல? சொல்ல வேண்டியது. தொகுதி பங்கீடு இனிமே தான் சார் பேசுவாங்க. ஏன்னா அதுதான் அதிமுக பாஜகவுக்கும். நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்டா தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றீங்க, இதே நாங்க கேள்வி கேட்டா எங்க இனிமேல் தான் பேசுவோன்றீங்க. அதேதான் அதிமுக பாஜகவும். ஓகே அக்னீஸ்வரன், இல்ல தொகுதி பங்கீட்டுல ஒரு எல்லா கட்சிக்கும் சிக்கல் வரும். அங்க நிறைய கட்சிகள் இருக்கு, மேபி சிக்கல் வரலாம். ஆனா அந்த சிக்கலை ஒவ்வொரு முறையும் தீர்த்திருக்கிறது தானே திமுக. நீங்க நாடாளுமன்ற தேர்தலே சொன்னீங்க நிறைய பேர் நம்மோடு வரப்போறாங்கன்னு. திமுக கூட்ட இருந்து விசிகலா வரும்னு எதிர்பார்த்தீங்க, அப்போ வரல. அதாவது அதைத்தான் சொல்றேன், தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி கட்சிகளை பிரச்சனையை தீர்க்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை யாரும் தீர்க்கவே இல்லை ஆட்சி அதிகாரத்துல. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு 3 விஷயத்தை நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல 3 ஆண்டுகள் ஆச்சு வேங்கை வயல், அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா? சரி, அதனால விசிகா வெளியில வருமா? வராது, அவங்களால வர முடியாது. ஆகையினால இதே மாதிரி தான் காங்கிரஸும். ஆகையினால இவர்கள் நாங்கள் வெற்றி பெறுகிற கூட்டணியில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நீங்க அங்கேயே இருங்க. 2026 தேர்தல் என்பது மிக ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு தரப்பு ஊழியர்களும் போராடுறாங்களா இல்லையா? அதுக்கு தீர்வு கண்டீங்களா இல்லையா? இல்லை. அவர் பேராசது. நான் சின்ன விளக்கம் கொடுத்துறேன். தலைவர் ராகுல் காந்தி நடிகர் விஜய் கிட்ட கரு சம்பவம் துக்கம் விசாரித்தார். கூட்டணி ரெண்டாவது, அவருக்கு ஒரு பேராசை இருக்கு தேர்தலில் இந்த கூட்டணி தோக்கணும். அது சில சம்பவங்களை செலக்டிவா சூஸ் பண்ணி வச்சு இதனாலதான் நீங்க பிரிஞ்சு போக மாட்டீங்களா, நீங்க உடைய மாட்டீங்களான்ற மாதிரி கருத்தை முன் வைக்கிறாங்க. அது வேற. இன்றைக்கு மேக்ரோ லெவல்ல பெரிய லெவல்ல பாஜக உள்ள விடாம தடுத்து நிறுத்துறதுக்கு சில சமரசங்களை 2 கட்சிகளும் செய்ய வேண்டிய நிலையில இருக்கு. அதுதான் ஒரு ப்ரோக்ரசிவான பாலிடிக்ஸ் நாங்க நினைக்கிறோம். கேட்போம். திரு எம் குமார், பாமக யார் கூட இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரு எம் குமார் தான் கேட்கலாம். அதாவது பாமக 2 அணியா இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட யூகம் என்னென்னு சொன்னால் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்னம் இல்லைன்னா 2 பேரும் நோ வேஸ்ட், நோ யூஸ். நடந்த மேட்டர் பார்த்துட்டு தான் சொல்றீங்களா? இல்லை, எல்லாத்தையும் நேற்று ஸ்ரீகாந்தி சொல்றாங்க, நம்மை திமுகவினுடைய ஆட்கள்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா RSS அடிமைகள் அப்படின்றாங்க. அன்புமணி ஆதரவாளர்களை, அன்புமணியோடு இருக்கவங்களை விமர்சிக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், இல்ல அது அவங்க கருத்து. அவங்க அப்பா சார், அப்ப அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களா? அவங்க இல்ல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நான் எந்த அடிப்படையில் போறேன்னா, அவங்களுக்குரிய சின்னம் இத்தனை ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த சின்னம் 2 பேரும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை வந்தால் அவங்க 2 பேருமே அப்போ அதில் பாதிப்பு 2 பேருக்கும் கணிசமான பாதிப்பு வந்துடும். அதை அவங்க விரும்புவாங்களாங்கிறது ஒன்று. அங்கே நடக்கிற பேரம் அவங்க பர்சனல் குடும்ப பிரச்சனை தான் அங்கே ஓடிட்டு இருக்கு. அது செட்டில் ஆகிடுதுனாக்கா மற்றதெல்லாம் செட்டில் ஆகிடும். இது
அதர் சோர்ஸில் நான் சொல்கிறேன். அந்த முயற்சியெல்லாம் பாஜக பண்ணது எல்லாம் பண்ணாங்க, அது நடக்கலையே. பாஜக ஏன் பண்ணணும் சார்? யார் எல்லாருமே பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் அவருக்கு தொடர்பு இருக்கோ அவங்கெல்லாம் அது பண்ணுவாங்க. தைலாபுரத்தில் போய் யாருக்கெல்லாம் தொடர்பு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ, யாரெல்லாம் அவங்க சொன்னா கேட்பாங்களோ, யாருக்கெல்லாம் சரின்னு போடுறதோ அதெல்லாம் சொன்னா அவங்க கேட்பாங்க. அதுக்கான அப்படியே RSS இங்க இழுக்கிறாங்க, அவங்க ஒன்று சேரட்டும், அதெல்லாம் ஓகே. RSS இழுக்காங்க. RSS இழுக்கணுங்கிறது எல்லாரும் எதிர்க்கிறவனுங்கிற எண்ணம் வர்ற எல்லாத்துக்கும் RSS கூட கொண்டு வந்துருவாங்க. பிஜேபி அட்டாக் பண்ணணுமோ அவங்க எல்லாம் RSS கொண்டு வந்துருவாங்க. இப்போ கூட இந்த பிரச்சனை பேசுகிற RSS நண்பர் ராபர்ட் கொண்டு வந்தார், அது போல் அவங்களும் கொண்டு வர்றாங்க. அது அல்ல விஷயம். பாமகவை பொறுத்தவரையில் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபியோட தான் இருப்பார். பிஜேபியோட இருப்பார். அவர் தான், ஏன்னா ராமதாஸ் உங்களுக்கே தெரியும், அவருக்கு வயது முதிர்வு ஆகிவிட்டது. அவர் அதுக்கு மேலே இந்த பார்ட்டியை நடத்துறதற்கு இதெல்லாம் பெயருக்கு வேணா அவரால் அழுகிறாரு பாருங்க, அழுகிறாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது. ஆனால் அன்புமணியை போல ஒரு நல்ல ஒரு கொண்டு வந்த ஒரு ஆக்ட், இந்த புகை பழக்கத்தை நிறுத்தணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அது இன்றைக்கு இந்தியா பூரா அவரை பேசப்படுகிறது. அதுக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கிறது. ஓகே, நீங்க நான் கட்சியா யாருக்கிட்ட வருவாங்க அப்படின்றத என்னோட கேள்வி. அன்புமணி கிட்ட தான் அந்த கட்சி வரும். இல்ல சார், நான் கேக்குறது பாமக நீங்க ரெண்டுன்றீங்க, அந்த ரெண்டு யாருக்கிட்ட போவாங்க? ரெண்டு பேருமே பாஜக தான் வருவாங்க. ஒன்னு சேர்ந்தா பாஜகவோட வருவாங்க. ஒன்னு சேரலன்னா ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே கூட போவாங்க. அன்புமணி பாஜகவோட வருவார், என்டிஏல வருவார். இதுதான் என்னுடைய கணிப்பு. அப்ப சிம்பிள் இல்லாம வருவாங்க. சிம்பிள் இல்லாம தான் வரணும். சிம்பிள், அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், சிம்பிள் இல்லாம ரெண்டு பேரும் நோவேர் ஆயிடுவாங்க. சிம்பிளை வாங்கணும்னாக்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும். இல்ல அப்படி அவங்க வந்தாலும் கூட என்டிஏக்கு தானே அது பாதிப்பு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய 5% அடிப்படை ஓட்டு பாதிப்பு. லீட் பண்றது அன்புமணி ராமதாஸால் தான் லீட் பண்ண முடியும் சார் அந்த பார்ட்டியை. அங்க இருக்கிற 90% வந்தாச்சு. இப்போ நிறைய பேர் பப்ளிக் கூட்டி வச்சிருக்காங்க. வன்னியர்கள் பேரவையில் உள்ளவங்கலாம் அங்கே இருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அலங்காரமாக தெரிகிறது. ஆனால் ரியலி என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த அது பொறுப்பில் இருந்தவங்க முக்கியமானவர்கள் எல்லாருமே அன்புமணி கூட வந்தாகிவிட்டது. ஆகவே அதை வந்து ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிறத நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் நடக்கிற இப்போ 2-3 நாளாக நேற்று நம்ம ரொம்ப சீரியஸாலாம் பேசியிருக்காங்க. தம்பியை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுனதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி சிம்பிள் இல்லைன்னா அந்த கட்சிக்கு அந்த அவங்களுடைய இமேஜே அழிஞ்சு போயிருங்கிறத அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த காம்ப்ரமைஸ் நடந்தது என்றால் அதுவும் அன்புமணி வழியாக தான் அது நடக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதுக்கு முன்னால் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு இருந்தால், அது இப்போ இந்த கூட்டணியில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த திமுகவிற்கு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது. இப்போ நண்பர் அக்னீஸ்வரன் சொன்னது போல இன்னைக்கு தினம் போராட்டம் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கு. தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், ஆமாம், அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அரசுக்கு ரொம்ப கெட்ட பேர், ஏகப்பட்ட கெட்ட பேர். கடன் வாங்குறது 5 லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கிறது ஒரு பக்கம். நிறைய எக்கச்சக்கமான ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது. அதே போல் முதலமைச்சருக்கும் வாரிசு அரசியல், அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு, நம்ம தான் எப்போதும் இருப்போம், ஆட்சியில் இருப்போம், நம்மளை நம்பி தான் காங்கிரஸ் இருக்கும்னு இவரும் நினைக்கிறாரு. ஒரு சிலர் காங்கிரஸ்காரங்களே நினைக்கிறாங்க. ஆனால் நிலைமை அங்கே காங்கிரஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை. காங்கிரஸ்ல நிறைய எதிர்ப்பு. நான் முதல் முறையாக தந்தி டிவியில் சொல்கிறேன், எனக்கு டெல்லியில் உள்ள சோர்ஸில் சொல்கிறேன், ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் பெரிய பனிப்போர் நடந்து கொண்டு இருக்கிறது டெல்லியில். அவங்க ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் சரியா வராது, பிரியங்கா தான் சரியா அவர் அப்ரோச் பண்ண முடியல. ராகுல் காந்தி எப்ப பார்த்தாலும் மாசத்துக்கு 4 வாட்டி வெளிநாடு போயிடுறாரு, அவரை நேரடியா பார்க்க முடியறது இல்ல. டெல்லியில இருந்தாலும் பிரியங்காவை அப்ரோச் பண்ண முடியல. தமிழ்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அவங்க குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. இல்ல அந்த பிரச்சனை எப்படி தமிழ்நாட்டுக்கு ரெலவெண்டா இருக்கும்? இமேஜ் குறையுது இல்ல சார், காங்கிரஸோட இமேஜ் குறைஞ்சிட்டு இருக்குங்கிற. பீகார் தோல்வி, பீகார்ல இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் போனாரு, என்ன ஆச்சு? எல்லாம் ஒட்டுமொத்தமா தோத்து போயிட்டது. யாரும் எதிர்பார்க்காத, கணிக்காத அளவுக்கு தோல்வி. ஆகையினால காங்கிரஸ் வந்து சரிந்து கொண்டு இருக்கிறது, தொடர்பு சரிவை. காங்கிரஸ் இருந்தா தோக்கும். திமுக எதையாவது காரம் வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. திமுக நாங்க எதையாவது உங்களுக்கு தாரோம், நீங்க இருக்கிறதா இருங்களா உங்க நடை கட்டுங்கன்னு சொல்றதுக்கு திமுக தயாரா இருக்கும். காங்கிரஸ் ஏத்துக்க தயாரா இருக்காது. அப்ப அதன் அடிப்படையில புதுசா ஒரு போர்ட்ஸ் வருது டிவிக்கு. அந்த போர்ட்ஸ்ல நம்ம சேர்ந்தோம்னா தாவேக்காவை காட்டி பேரம் பேசுறாங்க. தாவேக்காவிற்கும்
நேஷனல் பார்ட்டி ஒன்று தேவை. கேட்போம். அந்த அடிப்படையில் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும். தாவேக்காவை காட்டி நீங்க மறைமுகமா திமுக பேரம் பேசுறீங்கன்றார். அப்படிதான் இல்ல அதுக்கான தேவை இல்லைன்ற நான் ஏற்கனவே கூட்டணியில தான் இருக்கிறோம் சார். இல்ல சார், நம்பர் நீங்க கூட்டணியில தான் இருக்கீங்க, அந்த நம்பர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நாங்க ஏன் தாவேக்காவை கோட் பண்ணி நாங்க கேட்கணும்? அது புது வரவு அவங்க தானே. அப்படிலாம் இல்ல, எங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. 2014 4.5% வாக்கு வங்கி, 2024 10% வாக்கு வங்கி நாங்க வாங்கி இருக்கிறோம். அந்த வாக்கு வங்கி வச்சு அதுதான் அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் நாங்க கோட் பண்ணுவோம். நாங்க ஏன் தாவேக்காவை காமிச்சு நாங்க ஓட்டு கேட்கணும்? தாவேக்கா சார் தாவேக்காவோட குமார் சொல்றதா 11 எலெக்ஷன்ல 63 சீட் வாங்குனீங்க, அப்புறம் அது 40 ஆச்சா, அதுக்கப்புறமா 25 அப்படின்றது. சோ அது இன்னும் குறையுமா அப்படின்னு தான் கேக்குறாரு சார். அன்னைக்கு கூட்டணி கட்சிகள் குறைவு அன்னைக்கு, அதனால 63 சீட்டு கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து கூட்டணிகள் கட்சிகள் அதிகமா சேர 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 சீட்டுகள் குறைஞ்சது. ஆனா இந்த 25ன்றது ஒரு ஆவரேஜ் நம்பர், இதுக்கு மேல தான் போனது, கீழே குறையக்கூடாதுன்றதுல காங்கிரஸ் கட்சியில எல்லாருமே நாங்க உறுதியா இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இங்க இல்ல. ஆனா தாவேக்காவை கோட் பண்ணி நாங்க பார்கெயின் பண்ணுவோம்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வேடிக்கையா இருக்கு. ஏன்னா தாவேக்கா கோட் பண்ற அளவுக்கு தாவேக்கா ஸ்ட்ரெngth முதல்ல இல்ல, அவங்க பலம் என்னன்னு தெரியல. அவங்க எலெக்ஷன் நின்றுருக்காங்களா, அவங்க ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க, எத்தனை எம்பி இருக்காங்க, எதை வச்சு நாங்க டீம் கிட்ட நெகோஷியேட் பண்ண முடியும்? அது கற்பனை, அதீத கற்பனையா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம். சரி, ஓகே. சினிமா நடிகர்களுக்கு, சினிமா நடிகருக்கு, அதுவும் இப்போதைக்கு லைவ்ல இருக்கிற ஒரு சினிமா நடிகருக்கு மக்கள் இளைஞர்கள் ஒரு 35-40 வயசுல இருக்கிறவங்க, ஆண் பெண் எல்லாருமே என்ன மைனாரிட்டிஸ் ஓட்டு, இன்க்ளூட் மைனாரிட்டி, டிமுக மைனாரிட்டிஸ் ஓட்டு தான் அங்கே போகிறது. 1 கோடி ஓட்டு எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அதில் இன்னும் திரும்ப ரெண்டாவது என்ட்ரி ஆகிறது ஒரு 10 லட்சம் வேணால் அதிகமாக 10-15 லட்சம் போனால் கூட பாக்கி 85 லட்சம் ஓட்டுகள் முதல்வர் தொகுதியிலே 1 லட்சத்துக்கு மேலே இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஓட்டுகள் கடந்த காலங்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது ஆய்வுக்கு உட்பட்டது. அதையெல்லாம் வைத்து நீங்க பார்க்கும் பொழுது திமுக படுதோல்வி அடையும் என்பது என்னுடைய கணிப்பு. இல்ல, நான் பாமக வந்துறேன். அவர் சொல்றது அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணியை விரும்புறார். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்த பல பேட்டிகளில் சொன்னது, நான் அதிமுகவோட தான் இருக்கணும்னு நினைச்சேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ அதிமுக பாஜக ஒன்னா இருக்கு. இப்போ அவருடைய ஆப்ஷன் என்டிஏ தானே, 2 பேரும் என்டிஏக்கு தான் போவாங்க அப்படின்னு தானே பாக்குறாரு. பாஜக இல்லாத அதிமுகவோடு இருக்கணும்னு அவர் விரும்பினார். நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். பாஜக இல்லாத அதிமுக தனிச்சு நிக்குதாங்க. தேமுதிக அதிமுக கூட்டணியோட உங்க எஸ்டிபி கட்சியோட கூட்டணியோட அங்க தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு ராமதாசனுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம அதிமுக கூட்டணிக்கு போவோம். அதிமுக, பாமக, தேமுதிக, இந்த எஸ்டிபி இந்த அணியாக நம்ம தேர்தலை சந்திச்சிருக்கணும். அப்படி தேர்தலை சந்தித்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு 3 இடத்துல நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இந்த பாஜகவோடு போனதுனால நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறாரு. 2016 இருந்து அன்புமணி ராமதாஸ் தலைமைக்கு வந்திருந்து தொடர்ந்து தோல்வியாக தான் வருது. மாற்ற முன்னேற்றம் அவர் தனியாக அவர் பண்ணாங்க. அதுக்கு 2019 வரிசையாக நிறைய தோல்விகள். அப்போ ராமதாஸ் ஒரு வயது மூத்த அரசியல்வாதியாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கூட்டணி நமக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு செட் ஆக மாட்டேங்குது, நம்ம அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு போகணும்னு அப்போ முடிவு எடுக்கிறார் 2024. அதுக்காக தான் சொல்கிறாரு, நான் சொல்ல கேட்காம பாஜக கூட்டணிக்கு போனார் அப்படிங்கிறது. பாஜக கூட்டணியை அவர் விரும்பவில்லை, அந்த ஒரு முடிவு இருக்குது. ஆனால் பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வர முடியாத சிக்கல்ல அன்புமணி இருக்கிறார். அன்புமணி மீது இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி வழக்குகள் இருக்கு, பல சிக்கல் இருக்கு, அதனால வர முடியாமல் இருக்கார். இப்போ என்னன்னா, கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண் முன்னாடி வந்து இப்படி கரைஞ்சிட்டு இருக்கு, தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ராமதாஸ் விரும்புறாரு. அப்போ பாஜக இல்லாத ஒரு கூட்டணியோட நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இவர் இந்த பக்கம் நிற்கிறாரு, அவர் அந்த பக்கம் நிற்கிறார். குமார் சார் சொன்னார், அதெல்லாம் சரி பண்ணிடுவோம், நாங்கள் சரியாயிரும். எப்படி சரியாகும்? நேற்று கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் பிடியில் அன்புமணி இருக்கிறாருங்கிற வார்த்தையை பொதுக்குழுவில் பேசுறாங்க. ரோட்ல போற வரப்ப பேசல. கட்சியினுடைய செயல் தலைவர் ஆர்எஸ்எஸ்ஸின் பிடியில் அன்புமணி இருக்கிறாருங்கிற வார்த்தையை பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி இணைந்து செயல்பட போறாங்க? அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ எப்படின்னா, 2 பிளவா எப்படி இருக்குன்னா, டாக்டர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கமும் கட்சி அன்புமணி தலைமையிலும் இருக்கு. 2 பிளவா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் அங்க இருக்கிறாங்க, 2 பேர் இங்க இருக்கிறாங்க. மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அவருடைய முக்கிய நோக்கமே பாஜக கூட்டணியில் பாமக இருக்கக்கூடாதுங்கிறது ராமதாஸ் விரும்புறாரு. ஆனா அந்த கூட்டணியிலிருந்து வர முடியாத சிக்கல்ல இவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க இணைந்து செயல்பட போறாங்க? அதுல ஒருவேளை அப்ப இவர் திமுகவுக்கு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி. திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விசிக இருக்கிற பொழுது அது எந்த வடிவத்தில் பாமக வந்தாலும் சரி பாஜக ஏற்றுக்கிற மாட்டோம் இருக்காங்க. விசிக விட்டு கொடுப்பதற்கு திமுக தயாராக இருக்காதுங்கிறதா என்னுடைய வாதம்.
ஓகே, திரு அக்னீஸ்வரன், பாமக ஒரு பிரிவு இங்கே வந்தால் இன்னொரு பிரிவு வராது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. தேமுதிக 2 ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. இந்த நிகழ்வுக்கு வந்து திமுக தரப்புலேருந்து வந்தாங்க, அதிமுக தரப்புலேருந்து வந்தாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த ரெண்டுமே உங்களுக்கு இன்னும் சிக்கலாக தான் இருக்குன்னு பார்க்குறேன். வெள்ளக்காரங்க முதல்ல இந்தியாவுக்கு வந்து ஆளும்போது இவங்க ஜாதியால, மதத்தால, மொழியால பிரிஞ்சிருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு நினைச்சாங்க. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும், எப்பா எதிர்கட்சி என்னைக்குமே ஒன்று சேர மாட்டாங்கப்பா, அவங்க அப்படியே இருக்கிறதே நல்லதுப்பா. பாமக 2ஆ இருக்குது, தேமுதிக இங்கேயும் பேசுது அங்கேயும் பேசுது. இதையெல்லாம் கிளப்பி விடுவது யார்? அன்னையார் கேப்டன் விஜயகாந்த் இதை பத்தி என்ன சொல்றாங்க? அவங்க நான் முடிவை அறிவிப்பேன்றாங்க, அவ்வளவுதான். 2 பக்கமும் பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு கட்சியை நாம் பலவீனமாக நினைக்க கூடாது. இது ஒண்ணு. என்னுடைய பார்வை என்னன்னா சார், கார்கே சார், ஒரு எவ்வளவு பெரிய கட்சி ரைட்டுங்களா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று சேர வேண்டும், அவங்களுக்குள்ள அந்த பிணக்குகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, எப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 3.8% வாக்கு சதவீதம் எடுத்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 4.2% எடுத்தாங்க. காங்கிரஸ் 2021 சட்டமன்ற தேர்தலில் 4.5%, 2010 10%. ஒரு தேசிய கட்சியே 10% எடுத்துச்சு. ஆனால் ஒரு மாநில கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அது 4.2% எடுத்திருக்குது என்றால் அந்த கட்சி இன்னைக்கு அங்க போதா இங்க போதா என்று சேர்வதை விட என்னை பொறுத்தளவில் அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படிங்கறதா என்னை போன்ற தமிழ்நாட்டு நலன் விரும்பிகள் நினைக்கிறது. ஆனால் ஆளுகிற கட்சியை அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் நான் பாக்குறேன் சார். எந்த ஆளுங்கட்சி சார்? RSS சொல்றாங்க நேத்து கூட்டத்துல. மத்தியில சொல்ற, மத்தியில ஆளுங்க. ஆமா சார், ஆமா சார். அதாவது சார், தமிழ்நாட்டை பொறுத்தளவுல RSS வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் நினைக்கிறாங்க. சரி, அது சரிதேன்னு வச்சுக்கோங்க. ஆனா RSS வந்து 59 இடத்துல பேரணிக்கு அனுமதி கொடுத்தது திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்பதை பாஜகவும் அதிமுகவும் பேசவே மாட்டேங்குது. ஏன்? கோர்ட்ல போய் வாங்கினாங்க சார். அது கோர்ட்ல போய் வாங்கினாங்க. இதே எடப்பாடி ஆட்சியிலும் கோர்ட்டுக்கு போனாங்க. பொறுங்க சார், சார் நான் வெளியில இருக்கேன், பொறுங்க. இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இதே மாதிரி கோர்ட்டுக்கு போனாங்க, முடியாதுட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில போனாங்க, கலைஞர் ஆட்சியில போனாங்க. இவர்கள் எல்லாம் செய்யாததை இன்னைக்கு தமிழ்நாடு திமுக ஆட்சி அனுமதி கொடுத்துச்சு, கேட்டா கோர்ட்டுக்கு போனாங்கன்னு. அதே திருப்பரங்குன்றம் கோர்ட்டுக்கு போனாங்களே, ஏன் விளக்கு ஏத்த விடல? என்ன சொல்லுவீங்க? அட்லீஸ்ட் அவங்க போய் ஏத்த வேணாம், ஈஓக்கு தான் உத்தரவு போட்டாங்க. ஏன் போய் ஈஓ தனியா ஏத்திட்டு வந்தா வேலை முடிஞ்சு போயிருக்குமே. அப்போ நீங்க RSS பேரணிக்கு கோர்ட் சொல்லுச்சு, ஆனா விளக்கு ஏற்றதுக்கு கோர்ட் சொல்லுச்சு. ஏன் கேட்கல? ஐயப்பன் கோயில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயப்பன் கோயில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு உடனே வருங்க. தமிழ்நாட்டுல பதில் இல்லாட்டி ஐயப்பன் கோயில், இந்த வவ்வால் அரசியலை தயவு செய்து நிறுத்துங்கள். தமிழ்நாட்டில் நீங்க நாங்க செய்யலாம்னா ஒத்துக்கோங்க. ஆமா, எங்களால நீட்டு விளக்கு கொண்டு வர முடிய மக்களே மன்னிச்சுக்கோங்கன்னு கேளுங்க. அத மாதிரி எந்த நீராதார பிரச்சனையும் நாங்க தீர்க்கல, மக்கள்கிட்ட கேளுங்க. செவிலியர் வந்தால் நாங்க கொண்டு வருவோம், நீங்க கொண்டு வரல. அதே மாதிரி தான் இவங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் கொண்டு வருவோம், கொண்டு வரல. ஓகே, மன்னிப்பு கேளுங்க மக்கள்கிட்ட. ஆகவே இதை மடைமாற்றம் செய்வதற்கு, திருப்புவதற்கு இவர்கள் திமுக கூட்டணியும் எப்படி வெள்ளைக்காரர்கள் சதி செய்தார்களோ பாமக கூட்டணி இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? கூட்டணி சதி செய்கிறது. சரி, பாமக தேமுதிக யாரோடு வருவாங்க? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டால் சார், கார்கே சார், மக்கள் ஏற்றுக்கொண்டால் திரும்பவும் திமுக ஆட்சி வரும். போதும்பா இந்த நாடகம், இந்த மூளை செலவை போதும்பா, அதிமுக ஆட்சி வரும். விஜய் இஸ் a கேம் சேஞ்சர். ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியாது. அடிப்படை கட்டமைப்பு இப்ப 3 நாளைக்கு முன்னாடி அதிமுக திமுக இவங்க தான் வாக்கு முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி. கட்டமைப்பு அதிகமா இருக்கிற கட்சி திமுக அதிமுக. இது ரெண்டுக்கும் தான் போட்டி. ஆக கற்பனையில வளரக்கூடிய கட்சி விஜய் கட்சி. ஆகையினால வாக்குகளை பிரிப்பார்கள்.
அது யார் வாக்கு என்பதுதான் கேள்வி. ஓகே ஓகே கூட்டணி கட்சியுடைய இந்த குரலுக்கு காரணம் பேர யுக்தியா இனிமை குரலா? ஒரே வார்த்தையில இனியன் ஒரே வார்த்தை இல்ல இங்க வந்து இதுல பேரம்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. இதுல இது வந்து ஆல்ரெடி செட்டா இருக்கிற ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில வந்து நாங்க அடுத்த சீட் ஷேரிங் பத்தி தான் பேசணுமே தவிர இதுல பேரம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத என்னோட கருத்து இருக்கு. சரி ஓகே ஒரே வார்த்தை. கூட்டணி 2 கூட்டணி தான் மெயின் கூட்டணி. சீமானை தவிர 4 கூட்டணி என்று முதல்ல கணித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது 3 கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை சந்திக்க போகிறது என்றது ஓரளவுக்கு உறுதியாகிவிட்டது. கூட்டணியா ஆமாம் 2 கூட்டணி. இந்த 2 கூட்டணியும் பலகீனமாக இருக்கிறது. அந்த கூட்டணி கூட இன்னை வரைக்கும் உறுதி செய்யப்படலை. பொங்கல் கழிச்சு ஒரு வேளை நடக்கலாம். திமுக கூட்டணியும் பலவீனமாக இருக்கிறீங்க. ஆமாம் 2 கூட்டணி நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். அது இவங்கெல்லாம் சொல்லலாம். ஒரு வேளை நாளைக்கு மறுநாளோ தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுதுன்னு வச்சுக்கோங்க, ஜனவரி 5ஆம் தேதி நாங்கள் தேர்தல் அறிவிக்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு நைட்டே உட்காந்து பேசி முடிவு பண்ணிடுவாங்க கூட்டணி. இதுதான் கூட்டணி. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திமுக நினைக்கிறது நம்ம ஜெயிச்சு வெற்றி வாகை சூடி திரும்ப முதலமைச்சர் ஆயிரலாம் என்று நினைக்கிறார்கள். அது நிச்சயமாக நடக்க போவதில்லை. ஓகே ஒரே வார்த்தை. குமார் சாரோடைய ஆசை சொல்றாரு. ஆனால் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சில சின்ன சலசலப்புகள் இருக்குது, அது சரி செய்யப்படும். அதிமுக கூட்டணி இன்னும் பலகீனமாக தான் இருக்குது, இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அது சரி செய்வாங்க நம்புறேன். விஜய் தனியாக தான் நிற்பாரு, நாம் தமிழர் தனியாக தான். 4 முனை போட்டியாக நாம் ஒரு மிகப்பெரிய அணின்னு வேற விஜய் சொல்றாரு. அவர் தலைமையில் ஒரு அணி, இந்த ஓபிஎஸ் டிடிவி போன்றவர் தலைமையில் ஒரு அணியாக அவர் ஃபார்ம் பண்ணுவார். அதை நோக்கி தான் போகும். ஓகே அக்னிஷன் ஒரே வார்த்தை. ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் நினைச்சாங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படும். அது நடக்காம இருக்கிறதுக்கு தான் என்னென்னமோ சித்தி விளையாட்டுகளை ஆளுகிற கட்சி செய்கிறது. மக்கள் இவர்களை நம்ப தயாராக இல்லை. இந்த மூளை செலவையை மக்கள் ஏற்கல. அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படி பிரச்சனை இருக்குமே ஆனால் ஆசிரியர் பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காணுங்க. செவிலியர் பிரச்சனைக்கு கொரோனாவில எத்தனை உயிர்களை காப்பாத்தினாங்க, தீர்வு காணுங்க. தீர்வே காணாமல் கூட்டணியை மட்டும் கட்டமைத்துக் கொண்டு வெற்றி பெறுவோம் என்றால் இந்த நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தான் கட்சி தேவை. கட்சி வளர்ச்சிக்காக ஜனநாயகம் தேவையில்லை. சரி ஓகே. திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து இந்து மக்களுடைய ஓட்டை திமுக அநியாயமா அதிக விலை கொடுத்து எதிர்த்து தடுத்திருக்கிறது என்பதுதான் அங்க முறியடித்து இந்து மக்கள் தான் சார் பெரும்பாலான வாழக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் தான். கைது பண்ணப்பட்டது கை தட்டினதே அவங்க தான், வரவேற்றது அவங்க தான். போராட்டம் நடத்துறதெல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, அது இந்து மணி ஆட்கள் போராட்டம் பண்ணாங்க. பொறுத்து பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளுடைய இந்த மாறுபட்ட குரல் எதை சொல்லுகிறது? இது நாட்கள் கடக்க கடக்க இதெல்லாம் ஒரே குரலாக ஒலிக்குமா? பொறுத்து பார்க்கலாம். வார்த்தை இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நிறுங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.